ஃபானி கிராஸ்பி மருத்துவரின் தவறான சிகிச்சையின் மூலமாக பிறந்து 6 வாரத்திலேயே தன்னுடைய கண் பார்வையை இழந்தவர். மேலும் தன்னுடைய 15வது வயதுக்குள்ளாகவே புதிய ஏற்பாட்டின் 4 சுவிசேஷ புத்தகங்களையும் பழைய ஏற்பாட்டின் 5 ஆகமங்களையும் மற்றும் நீதிமொழிகள், பிரசங்கி, பல சங்கீதங்களை மனப்பாடம் செய்தவர். மேலும் 8000க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார். இவர் பல பார்வையற்றவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வியாதியஸ்தர்களுக்கும் உதவி செய்திருக்கிறார். ஒரு நாள் இவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. ஆண்டவர் உங்களுக்கு அநேக ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறார், ஆனா உங்களுக்கு பார்வையை கொடுக்கலையே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன காரியம், நான் பார்வையுள்ளவளாக இருந்திருந்தாலும் நான் ஆண்டவரிடம் கேட்கிற ஒரே கோரிக்கை எனக்கு பார்வை வேண்டாம் அப்படின்றதுதான். ஏன்னா நான் பரலோகத்துக்கு சென்ற பிறகு என் கண் திறக்கப்படும் போது நான் பார்க்கிற ஒரே முகம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகமாக மாத்திரமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரா. மேலும் எனக்கு கண் பார்வை இல்லை அப்படின்றது எனக்கு ஒரு குறையாவே இல்லை, ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்கிற அன்பானவர்களே, நாமும் மாம்சத்திற்குரிய காரியங்களான பாவ இச்சைகளுக்கு நம்முடைய கண்கள் மூடப்பட்டவர்களாயும் பரிசுத்தம் போன்ற காரியங்களுக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டதாகவும் இருக்கும்போது ஆண்டவருக்கும் சமுதாயத்துக்கும் நாம் பிரயோஜனம் உள்ளவராக இருக்க முடியும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.